நம்ம பூமியை பற்றின பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுப்போம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம பூமியோடைய இடம் என்னன்னு தெரியுமா? 6 செப்டில்லியன். இதை வேர்ட்ஸில் சொல்றது ரொம்பவே கஷ்டம். நம்பர்ஸில் சொல்லணும்னா ஒரு செப்டில்லியனுக்கு 24 ஜீரோஸ் வரும். அப்போ 6 செப்டில்லியன்ஸ்னா 6 × 10⁻24 கிலோகிராம்ஸ். நம்ம பூமியிலேயே இப்போ வாழ்ந்துட்டு இருக்க மிகப்பெரிய உயிரினம்னா அது நீலத்திமிங்கலம் தான். நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். ஆனா அது உண்மை இல்லை. ஒரு நாளைக்கு 23 மணி நேரம் 56 நிமிஷம் 4 செகண்ட் தான். அதே மாதிரி ஒரு வருஷன்றது 365 நாள் இல்லை. அது எக்ஸாக்டா 365 நாள் பிளஸ் 6.25 மணி நேரம். இதை டேலி பண்றதுக்காக தான் 4 வருஷத்துக்கு ஒரு தடவை லீப் இயர் வருது. நம்ம பூமியை நீல கிரகம்னு சொல்லுவோம். அதுக்கு முக்கியமான ரீசன் பாத்தீங்கன்னா நம்ம பூமியில 70% தண்ணி தான் நிரம்பி இருக்கு. ஆனா அதுல வெறும் 3% தான் நல்ல தண்ணி. மீதி 97% உப்பு தண்ணி தான். அந்த 3%லயும் 2% பனிப்பாறைகளா உறைஞ்சு போயிருக்கு. 1%க்கும் கம்மியா தான் ஆறுகள் ஏரிகள் நல்ல தண்ணி இருக்கு. நம்ம பூமி தான் இருக்கிறதுலயே பிரைட்டஸ்ட் பிளானட். அதுக்கு முக்கியமான காரணமும் தண்ணி தான். ஏன்னா சூரிய ஒளி அதுல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. நம்ம பூமி 3 வகையான லேயர்ல உருவாக்கப்பட்டது. அது கிரஸ்ட், மேண்டில், அப்புறம் கோர். மேல இருக்கக்கூடிய கிரஸ்ட் லேயர்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 32% அயன், 30% ஆக்சிஜன், 15% சிலிகான், 14% மெக்னீசியம், 3% சல்பர், 2% நிக்கல், மீதி 4% கால்சியம், அமோனியம், அப்புறம் ஒரு சில எலமெண்ட்ஸ்லாம் ஆட் ஆயிருக்கு. இந்த கிரஸ்ட் தான் டெக்டானிக் பிளேட்ஸ்னு சொல்லுவோம். இது வருஷத்துக்கு 2 சென்டிமீட்டர் வரைக்கும் நகர்ந்துட்டு இருக்கு. அதுக்கு அடுத்த லேயர் மேண்டில். இதுல என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 44.8% ஆக்சிஜனும், 21.5% சிலிகானும், 22.8% மெக்னீசியமும் இருக்கு. அது கூடவே அயன், அலுமினியம், கால்சியம், சோடியம், பொட்டாசியம்லாம் இருக்கு. இது எல்லாம் ஒன்னு சேர்ந்து தான் ஒரு பாறைகளா மாறி இருக்கு. பூமியிலே இந்த லேயர் தான் பெரிய லேயர். இதோட திக்னஸ் பாத்தீங்கன்னா 2970 கிலோமீட்டர். நம்ம பூமியில 84% இந்த செகண்ட் லேயரால் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்து நம்ம பூமியுடைய கோர். இது ரெண்டா பிரிச்சிருக்காங்க. ஒன்னு இன்னர் லேயர், இன்னொன்னு அவுட்டர் லேயர். இன்னர் லேயர்ல அயன் அண்ட் நிக்கல் இருக்கு. இது சூரியன் அளவுக்கு வெப்பமா இருக்கதால அவுட்டர் லேயர் லிக்விடா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த கோர்ல நிக்கல் அண்ட் அயன் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால தான் பூமியை சுத்தி ஸ்ட்ராங்கான மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகி இருக்கு. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்மள சோலார் விண்ட்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. நம்ம பூமியுடைய சுழற்சி 100 வருஷத்துக்கு 17 மில்லி செகண்ட் கம்மியாயிட்டு இருக்கு. இப்படியே போனா 140 மில்லியன் வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பூமியுடைய ஒரு நாள்ன்றது 25 மணி நேரமா இருக்கும். நம்ம சூரிய குடும்பத்திலேயே பூமி தான் ரொம்பவே அடர்த்தியானது. ஒரு கன சென்டிமீட்டருக்கு தோராயமா 5.52 கிராம் அடர்த்தி இருக்கும். இப்போ நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ற எர்த்தோடைய ஒரிஜினல் பேரு எர்த்தா. இதுக்கு நிலம்னு பேரு. இந்த வார்த்தை ஓல்ட் இங்கிலீஷ் அண்ட் ஜெர்மானிக்ல இருந்து வந்திருக்கு. நம்ம சூரிய குடும்பத்திலேயே பூமியில மட்டும்தான் லிக்விட், சாலிட், கேஸ்னு 3 ஃபார்ம் இருக்கு. பூமியில ஒரு நொடிக்கு 100 முறை மின்னல் தாக்குதான். அது ஒரு நாளுக்கு கணக்கு பண்ணா 8.6 மில்லியன் டைம்ஸ். நம்ம சூரிய குடும்பத்திலேயே சூரிய கிரகணம் ஏற்படக்கூடிய ஒரே இடம் பூமி மட்டும்தான். இந்த பூமியோடைய நிலப்பரப்புல 6ல் ஒரு பங்கு யூகே மகாராணிக்கு சொந்தமானது. நம்ம எல்லாரும் நினைக்கிற மாதிரி பூமியோடைய ஷேப் ரவுண்டு கிடையாது. அது கொஞ்சம் கோணல்மானலா இருக்கும். இந்த ஷேப்புக்கு பேரு ஜியாய்டு. நம்ம பூமியோடைய ஆக்சிஸ் 23.4 டிகிரி சாய்வா இருக்கும். நம்ம பூமி உருவாகி 5 பில்லியன் ஆண்டுகள் ஆகுது. ஆனா அதுல உயிரினங்கள் உருவாகி சில மில்லியன் ஆண்டுகள் தான் ஆகுது. நம்ம பூமியோடைய ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கத்துக்கு டனல் அமைச்சு ஒரு பக்கத்துல இருந்து எகிரி குதிச்சா இன்னொரு எண்டுக்கு போய் சேர நமக்கு 42 நிமிஷம் ஆகுமா. ஆனா இது பிராக்டிகலா பாசிபிள் இல்ல. இதுல எத்தனை விஷயங்கள் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சது, எத்தனை விஷயங்கள் இந்த வீடியோ மூலியமா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.